உனக்கு மூளைகள் இருக்கா? இருந்தா இரவல் கேட்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல, இரவல் குடுக்கலான்னு பாக்குறேன். உன்னை பார்த்தாதான் நான் ஓடுறேன்னு என்ன ஏன் துரத்திக்கிட்டே இருக்க? அதான் எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. உங்களை கண்டவுடன் உடம்பது சிலுக்கணும், உங்களை கண்டவுடன் உடம்பது சிலுக்கணும். உள்ளம் துள்ள உதடு ரெண்டும் மெல்ல எதுக்கு சிரிக்கணும், மெல்ல எதுக்கு சிரிக்கணும், மெல்ல எதுக்கு சிரிக்கணும். எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. படுக்கையிலே படுக்க போனா முள்ளா எதுக்கு குத்தணும், பாழும் கண்கள் இரவு முழுது தூங்க எதுக்கு மறுக்கணும். படுக்கையிலே படுக்க போனா முள்ளா எதுக்கு குத்தணும், பாழும் கண்கள் இரவு முழுது தூங்க எதுக்கு மறுக்கணும், தூங்க எதுக்கு மறுக்கணும், தூங்க எதுக்கு மறுக்கணும். எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. நரும்பை வெட்டி தின்னா கூட வாயதுக்கு சிவக்கணும், கண்ண ரெண்டும் ஒண்ணே ஒண்ணு கேட்டு எதுக்கு சிவக்கணும். நரும்பை வெட்டி தின்னா கூட வாயதுக்கு சிவக்கணும், கண்ணம் ரெண்டும் ஒண்ணே ஒண்ணு கேட்டு எதுக்கு சிவக்கணும், கேட்டு எதுக்கு சிவக்கணும், கேட்டு எதுக்கு சிவக்கணும். எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. எனக்கு தெரியல நிஜமா, எனக்கு தெரியல நிஜமா, தெரியல ஒண்ணு புரியல. இந்த கண்ணத்துல ஏண்டி சொக்கி என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணு இல்ல பாட்டி. ஏண்டி போய் சொல்ற? கொஞ்ச நாளா நீ இப்படித்தான் இருக்க. சொக்கி சொக்கி வாஸ்தவமாவே அழைச்சு போயிட்ட சொக்கி. ஐயா, உன்னை நினைச்சு நினைச்சா அழைச்சு போயிட்டேன். பாப்பா சொக்கி, அந்த ஜீவா கோயிலுக்கு நீ சோறு கொண்டு போயிடலாமே. உன்னை யார் கேட்டது? மூஞ்சே மாற கட்டையும். என்ன யார் கேட்டதா? பாவிகளுக்கெல்லாம் புண்ணியத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக எப்போதும் பரதேசி பயல்களாய் இருக்கும் ஏ பரமாத்மாக்களே, மகாராஜா இருக்கணுமா? உன் குழந்தை 100 ஆயிசா இருக்கணும். என்ன சொன்னேன்? என் குழந்தை 100 ஆயிசா இருக்கணுமா? ஏன் உன்னை போல பிச்சை எடுக்கவா? வந்தா காச எடு எடு. எங்கிட்ட நம்ம மகாராஜா நானே எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரேன்னு போயிருக்கு. கவலைப்படாதே, கண்ணு செத்தா அவனுக்கு நல்லது, அவங்க அம்மாவுக்கு நல்லது. பணமே, உன்னால் ஆகாத காரியம் கூட உலகத்தில் உண்டா? அம்மா 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 அம்மா. ஐயோ,
கண்ணா தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி. கலங்காத பிரதர். வந்துட்டேன்டா. கண்ணா 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 கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தணும், நீதான் அவனை காப்பாத்தணும். கடவுள் அடைச்சண்டாரா, உன் நெஞ்சில் ஈரமே இல்லையா? இருந்தது. உன் பிடிவாதத்தால் அது உலர்ந்து விட்டது. போயும் போய் உன்னை என் அண்ணனாக இத்தனை நாள் எண்ணிக்கொண்டிருந்தேனே. அதனால் என்ன? உன்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் இன்று நான் அண்ணனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். இப்போது ஒன்று கட்டி வரவில்லை. என்றாவது உன் கண்ணன் உயிரோடு போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலாவது என்னுடன் வந்து விடுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல். உன் கண்ணனை மட்டுமல்ல, உன்னையும் கடைசி வரை காப்பாற்றுவேன். இல்லை, முடியாது. இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது போய்விடப் போகும் என் கண்ணனின் உயிருக்காக என்றும் அழியாத கற்பை என்னால் இழக்கவே முடியாது. கற்பு, நீ சொல்லும் கற்பு சொன்னா காசு. நீ பிடிக்கும் பிடிவாதம் தற்கொலைக்கு தயார் செய்யும் விஷம். எது எப்படி வேண்டுமானால் இருந்து பேசும். இப்போது நீ இந்த இடத்தை விட்டு போயா இல்லையா? மான் இறக்கினால் புலி பயந்து ஓடிவிடுமா? மங்களா, கடைசியாக சொல்றேன், இந்தா இதை வாங்கிக்கொள். கண்ணனை காப்பாற்று. கடைசி நேரத்திலாவது என் கனவை நனவாக்க துணிந்தாளே. சக்சஸ், சக்சஸ், கிரேட் சக்சஸ். ஐயா, என் மகன் சாக கிடக்குறாயா, மருந்து வாங்க காசு இல்லையா? இந்த மட்டும் என்ன வாய்தா இவ போய் பிள்ளை காப்பாற்று வரையும் ஏமன் காத்துட்டா இருப்பாராம். கண்ணா 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 கண்ணா. அம்மா என்ன அடிக்காதம்மா, சொக்கி அக்கா வாங்கி கொடுத்ததம்மா. அம்மா என்ன அடிக்காதம்மா, சொக்கி அக்கா வாங்கி கொடுத்ததம்மா. இல்ல கண்ணா, இனிமே என்ன அடிக்கல கண்ணா. கடவுளே, ஏன் என்னை சோதிக்கிறார்? உன் அடிக்க எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என் கண்ணனை நான் எப்படி காப்பாற்றுவேன்? கண்ணா, கற்பு, நீ சொல்லும் கற்பு சொன்னா காசு. நீ பிடிக்கும் பிடிவாதம் தற்கொலைக்கு தயார் செய்யும் விஷம். கண்ணனை கவனமாக பார்த்துக்கொள் மங்களா. அதாவது மங்களா, கண்ணனை கவனமாக பார்த்துக்கொள் மங்களா. மங்களா 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 மங்களா. இல்லை, வேறு வழியே இல்லை. என் கண்ணனை காப்பாற்ற வேறு வழியே இல்லை. கண்ணா,
ஆமாங்களா? கடவுள் கண்ணை திறப்பார் என்று எதிர்பார்த்திருந்ததெல்லாம் போதும் என்று உன் காதலனை தேடி வந்து விட்டாயா? ஒரு நாளைக்கு இந்த கோலத்திலே நீ வருவாய், காதலால் என்னை வாழ வைக்காவிட்டாலும் உன் வறுமையிலாவது என்னை வாழ வைப்பாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். பெண்களின் கற்பை சூறையாட நினைக்க வேண்டாம். முதலில் என் கண்ணனை காப்பாற்றுங்கள். ஏன் கடவுள் அவனை கைவிட்டு விட்டானா? இல்லை, கடவுள் அவனை கைவிடவில்லை. இன்னும் அந்த நம்பிக்கை உனக்கு கேள்வி. ஈசனை காட்ட சொன்னால் இயற்கையை காட்டுகிறாய். இரண்டும் ஒன்றுதான், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். நான் பூ என்கிறேன், நீங்கள் புஷ்பம் என்கிறீர்கள். விஞ்ஞானம் தெரியாத அஞ்ஞானியின் பேச்சு இது. இருக்கலாம், ஆனால் இன்று வரை மரணத்தை வெல்லாத உங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானமாகிவிடாது. அப்படியானால் உன் கண்ணனின் மரணத்தை கூட கடவுளால் தான் வெல்ல முடியும் இல்லையா? முடியும் என்று நான் சொல்லவில்லை. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. கடவுள் கடவுள் மின்னலாய் மின்னுவார், இடியாய் இடிப்பார், எங்கும் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் உன் கண்ணனை மட்டும் என் பணம் இல்லாமல் காப்பாற்ற மாட்டார். என்னை பார்த்து வேண்டுமானால் செய்யுங்கள். உங்கள் அறியாமைக்காக வருத்தப்படுகிறேன். கடவுளை பார்த்து மட்டும் சிரிக்காதீர்கள். அவர் நீர் மட்டுமல்ல, நெருப்பும் கூட. சுட்டு விடுவார்களோ? கண்ணால் பார்க்க உங்களுக்கு தகுதியில்லை என்பதற்காக கண்டபடி உணர வேண்டாம். காற்றை பார்க்க முடியாவிட்டாலும் அதன் காரியத்தை ஒவ்வொரு ஜீவராசியின் அசைவிலும் நீங்கள் பார்க்கவில்லையா? அதே மாதிரி கடவுளின் கருணையை நீரிலும் அவர் கோபத்தை நெருப்பிலும் பார்த்து திரும்புங்கள். உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், உடனே திரும்புங்கள். எதையும் சோதித்து பார்க்காமல் ஜீவா திருந்துவதில்லை. நீயோ கற்பு கரசி. இப்போது பணம் தேவையாக இருக்கிறது. எல்லாம் அவன் செயல் என்பதில் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குமானால் உன்னை இன்னும் உன் பொன்னுடம்பை, ஏன் முடியுமானால் உன் நிலத்தை கூட என்னிடம் ஒப்படைத்துவிடு. கருகி உதிரும் நிலையிலே காற்றில் பறக்கும் கதியிலே இருக்கும் என் வாழ்க்கை முட்டு இன்றிரவு உன்னால் தங்களை போன்ற உன் ஸ்பரிசத்தால் மலரட்டும். பயப்படாதே, பகவான் என் பக்கத்தில் இல்லாவிட்டால் உன் பக்கம் கட்டாயம் இருப்பார். ஐயோ கண்ணா! அவனை என் காற்று காப்பாற்றும், உன்னை என் காதல் காப்பாற்றும். கடவுளே! அந்த புறத்தில் கூட அவரை ஏன் அனாவசியமாய் அழைக்கிறாய்? மங்களா, இன்று என் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி. இங்கே என் கண்கள், என் கண்கள் எங்கே? என் கண்கள், என் கண்கள் எங்கே? என் கண்கள், என் கண்கள் எங்கே? ஐயோ, சற்று நேரத்துக்கு என் கண்ணீரை பார்த்து துடித்த என் கண்கள் எங்கே? எங்கே? இருட்டு, ஒரே இருட்டு, இரவென்று பகலென்று தெரியாத ஒரே இருட்டு. ஐயோ, இது என் வாழ்க்கையில் வெளிச்சமே கிடையாதா? இதற்குத்தானா உன்னை காதலித்தேன்? இதற்குத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தேன்? இதற்குத்தானா உன் கணவன் செய்த நன்றியை கூட மறந்து உன்னை படாத பாடுபடுத்தினேன்? ஐயோ, உன் நாட்டின் வாழ்க்கை உதயமாகும் என்று நினைத்தேனே, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டதே, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டதே. அழாதீர்கள் அண்ணா, இதற்குத்தான் அப்பொழுது சொன்னேன். ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாதீர்கள். கேட்டீர்களா அண்ணா? அண்ணா, அண்ணா, பிச்சை கேட்கின்ற இடத்திலே பெண்டாள துணிந்த பாதிக்கப்பட்ட மன்னன் என்னை அண்ணன் என்று அழைக்க உன் மனம் எப்படி துணிந்தது மங்களா? தெரியும் மங்களா, தெரியும். எந்த அன்பால் என்னை கவர்ந்தாயோ, எந்த அன்பால் உன் மீது என்னை காதல் கொள்ள செய்தாயோ, எந்த அன்பால் என்னை இந்த கதிக்கு கொண்டு வந்தாயோ, அதே அன்பால் என்னை அண்ணன் என்று அழைத்து கொள்ளாமல் கொள்ளுகிறாய். வேண்டாம் மங்களா, வேண்டாம். அன்பால் என்னை கொள்ளாதே, ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடும், ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடும். என்னால் கண்ணீர் உங்களை நான் ஏன் கொல்ல வேண்டும் அண்ணா? இந்த அஸ்தமித்த வாழ்க்கை என்றாவது விடியாமலோ போய்விடப் போகிறது. விடுமா? எப்படி மங்களா, எப்படி? என்னை போன்ற எதிர்த்து பெண்களிடம் காட்டும் கருமையான கடவுளை காணும். இடியும் என் கண்ணனை போன்ற அனாதை குழந்தைகளிடம் காட்டும் அன்பினை கடவுளை காணுங்கள். இடியும் காதலால் மலர வைக்க முடியாத உங்கள் வாழ்க்கை என் கண்ணீராலாவது மலர வைக்கிறேன். வாருங்கள் அண்ணன். வேண்டாம் மங்களா, வேண்டாம். என்னை தொடாதே, என்னை தொடாதே. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இனி என் வாழ்க்கை மொட்டு உன் காதலால் மட்டுமல்ல, கண்ணீராலும் மலர வேண்டாம். இந்த மங்களா, இதோ இதோ கதியத்தவர்களிடம் நீ காட்டச் சொன்ன கருணை எடுத்துக்கொள். அனாதைகளிடம் நீ காட்டச் சொன்ன அன்பு எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். முதலில் கண்ணனை காப்பாற்று, பிறகு வேண்டுமா
வேண்டுமானால் உன் அண்ணனை கவனிக்கலாம். போமங்களா, போமங்களா. சரியண்ணா, நான் வரும் வரை இங்கேயும் இல்லை. பைத்தியக்காரி, இவள் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? இவள் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டும். வருவரை நான் இங்கே இருக்க வேண்டும். மங்கா, மங்கா, மங்கா. உபதேசமா? இங்க உனக்கு என்ன வேற? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே என்ன கேட்கிறீங்களே? சரி, இப்ப அதை பத்தி எல்லாம் அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. போயிட்டு வரீங்களா? குட் பை, நமஸ்தே, வணக்கம். உண்மை சொல், நீங்க எப்படி வந்தாங்க? தங்கராஜ், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பழைய அன்னக்காவோட உபதேசம் நினைச்சீங்களா? மிஸ் அலங்காரம் என்னுடைய எதிர்கால மனைவி, நான் அவருடைய எதிர்கால கணவன். இந்த காலனி பூராவே எங்களுக்கு சொந்தம் தெரியுமா? அயோக்கியா, எங்கேயும் மனைவி மங்களா, எங்கேயும் குழந்தை கண்ணன், எங்கே அவர்கள்? உண்மை சொல்கிறேன், உங்க மனைவிதான் அந்த ஜீவா பையனும் கனவுக்கு என்ன? அந்த கனவுக்கு நீங்க கூட்டுக்கிரி ஆக்கிட்டீங்களா? பாதி அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போறதும் நீங்க வலைய வீசினா, கண்ணி வச்சா, என்னென்னமோ செய்து பார்த்தா ஒண்ணுக்குமே ஆசை இல்லை. நயவஞ்சகன், நாயவன் கேடானவன். இப்படி கண்டபடி விட்டுட்டுதான் உங்க குழந்தையும் மனைவியும் அழைச்சிட்டு போனா. விடக்கூடாது, அவனை உயிரோடு விடக்கூடாது. ஆனா கடவுள் அவனை சரியானபடி தண்டிச்சுட்டாரு. யார் தண்டித்தாலும் தண்டிக்காவிட்டாலும் நான் தண்டித்தால் தான் என் மனம் பாதி அடையும். அவன் சாகத்தான் வேண்டும், அவன் சாகத்தான் வேண்டும். நில், நில், ஓடாதே, நில். யாரோ என்று நினைக்காதே, நான் தான் நீ, நீதான் நான். யாராயிருந்தான் என்ன? நானே குற்றம் செய்தாலும் என்னை நானே தண்டித்துக் கொள்ள தயார். எது குற்றம், எது தவறு? தன் விருப்பம் போல் வாழ நினைத்தானே, அது தவறா? இல்லை, அது தவறில்லை. ஆனால் நியதி தவறி, முறை தவறி வாழ நினைத்தானே, அதுதான் தவறு. தங்கராஜ், உன் சுயநலத்திற்காக உன் நண்பனை கொல்ல நினைக்கும் நீ ஒரு சுயநலவாதி. நானா சுயநலவாதி? நானா சுயநலவாதி? இல்லை, இல்லை. சாக போகிறவனை தடுத்து வாடா என்று வழிவகுத்துக் கொடுத்த நானா சுயநலவாதி? தஞ்சலத்தால் நெஞ்சுடைந்தவனுக்கு தஞ்சமளித்து சத்தியத்துக்கு மதிப்பு கொடுத்த நானா சுயநலவாதி? அவனை யார் ஒருவன் அவதூறாக பேசிவிட்டான் என்பதற்காக அடித்து நொறுக்கிவிட்டு 6 மாத காலம் சிறையில் படாது பாடுபட்டு விட்டு வெளியே வந்த நானா சுயநலவாதி? இல்லை, இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நியாயத்தை கொல்லாதே, சத்தியத்தை கொல்லாதே. இல்லை, இல்லை, அவன் சாகத்தான் வேண்டும். நியாயம் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். சத்தியம் நிலைக்க வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். ஆனால் அவன் உயிரோடு இருக்கவே கூடாது. இன்றே இப்பொழுதே அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். இப்பொழுது இந்த நிமிடம் அவன் சாகத்தான் வேண்டும். முடியாது, கண்ணை கழித்துக் கொள்வாய். அவன் சாகத்தான் வேண்டும். என் கையால் அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும்.
தூங்காது கண்ணை கெடுத்துக் கொள்வாய். காதலுக்காக கற்பத்திற்கு துணியாது கண்ணை கெடுத்துக் கொள்வாய். காதலுக்காக கற்பத்திற்கு துணியாது கண்ணை அவன் சாகத்தான் வேண்டும். அதே இடம். அதே ஆபத்தாண்டுகளின் குரல் அந்த தெரிந்து வந்த இடத்திற்கு இன்று நான் தெரியாமல் இருந்திருக்கிறேன். அவன் சாகத்தான் வேண்டும். ஜீவா, நீ இங்கே ஆயிருக்கிறாய் துரோகி. யாரது? என் நண்பர் தங்கராஜா. ஆமாம், பெயர் தங்கராஜ் தான். ஆனால் அவன் மனம் மட்டும் இரும்பாகிவிட்டது. நான் அப்போதே சொன்னேனே தங்கராஜ், என்னை உள்ளே நோயை விட்டால் உன் வீட்டிலும் புயலடிக்கும் என்று. கேட்டாயா? அதனால் என்ன? ஜன்னலை இழுத்து மூட வேண்டிய சமயத்தில் தான் வந்து விட்டேனே. கொஞ்சம் பொறு, எனக்கு கிடைக்கும் அமைதி உனக்கும் கிடைக்கும். அன்று எனக்கு உயிர் கொடுத்த அதே கரங்கள் இன்று என் உயிரை வாங்கப் போகின்றன. அற்புதம் தங்கராஜ், அற்புதம். அதை விட அற்புதம் நீ செய்த அயோக்கியத்தனம். தங்கராஜ், தங்கராஜ், வேண்டாம். என்னை கொண்டு மறுபடியும் சட்டத்திற்கு இரையாகி மங்களாவை அனாதையாக ஆதரவற்றவராக என்னை போன்ற மிருகங்களிடம் தன்னந்தனியாக போராடும்படி விட்டு விடாதே. வேண்டாம் தங்கராஜ், என்னை கொல்லாதே. நானே சாகுவேன். முடியாது. நீ சாகத்தான் வேண்டும். என்னுடைய மனைவியும் என்னோடு தூக்கு மேடை ஏறினாலும் சரி, இனி ஒரு கணம் கூட நீ ஊழலுக்க கூடாது. நீ சாகத்தான் வேண்டும். நீங்கள் செய்த குற்றத்தை ஒரேடியாக மறந்துவிடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன இல்லதான் நண்பராயிருந்தால் மனிதனை பாவம் செய்ய தூண்டு பெண்ணோடு வாழும் நீங்கள் அவரை உங்கள் வீட்டுக்குள் வரவழைக்கலாமா? அப்படியே வரவழைத்தாலும் அவரை சமாதானம் செய்து வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருக்க விடலாமா? அதுதான் தோல்க்கும் இல்லை. உங்கள் மனைவியிடம் அவரை தாராளமாக பழக விட்டுவிட்டு அவர்கள் மேல் நீங்கள் அடிக்கடி பார்வையை செலுத்தாமல் இருக்கலாமா? சொல்லுங்கள் என்ன. உங்களுக்குள்ள கல்யாணம் என்று அணைக்கிட்டால் உணர்ச்சி இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவர் அவர். காதல் என்ற வெள்ளத்தில் உணர்ச்சி இந்த ஓட்டப்படையிலேறி கண்ணை மூடிக்கொண்டு சவால் செய்தவர் தானே அவர். அப்படிப்பட்டவரிடம் உங்கள் மனைவியை ஒப்படைத்து 6 மாத காலம் சிறைவாசம் வேறு செய்துவிட்டு வந்தீர்களோ அதை விட தவறு வேற என்ன இருக்க முடியும்? சொல்லுங்கள் அண்ணா. அறியாமையின் சிகரமான அந்த தவறா உங்கள் நண்பர் கண்ணை இருந்தாலும் மனைவி கற்பை இழக்காமல் இருந்தாலும் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அவரை தண்டிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அண்ணா? அண்ணா, எந்த தவறை பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதே நான் செய்வதா? கூடாது. இந்த மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ உரிமை உண்டு. நீ அவனை மறந்து கொண்டு சந்தோஷமாக. அண்ணா, நீங்கள் அவரை மட்டும் வாழ விடவில்லை, என்னையும் வாழ விட்டு விட்டீர்கள். பயப்படாதீங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை. கண்ணா, 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 கண்ணா எப்படி இருக்கா மங்களா? கண்ணா, மங்களா, ஏன் இப்படி இருக்கா? எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருந்தவங்க இப்பதான் சேர்ந்திருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நம்மையும் கொடுத்து நின்று இருக்கணும். வாங்க போலாம். நீ எனக்கு கண்ணை மட்டும் கொடுக்கவில்லை,